ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நண்பர்களே. நமக்கு பலவிதமான குழப்பங்களும் பயங்களும் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களிலே ஒன்றானது இந்த சனி கிரகம். நமக்கு சொல்லுவோம்ல 7.5 சனி பிடிச்சிருக்கு சார் அப்படின்வோம். அப்போது ஒரு ராசிக்குள்ளே 2.5 வருடங்கள் அரௌண்ட் 30 மாதங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களிலே சில நேரத்தில் வக்கரம் அப்படிங்கிற சூழ்நிலையும் கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த ஆனி மாதத்திலே 29ஆம் நாளிலிருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு 139 நாள் சனி வக்கரமாக புழற்சியாக திரும்புவதாக ஏற்படக்கூடியது. ஆங்கில தேதியில் சொல்லணும்னா ஜூலை 13லிருந்து நவம்பர் 23 வரைக்கும் கூடிய ஒரு விஷயம். இப்படி நடந்தால் நமக்கு என்னெல்லாம் ஆகும்? ஏற்கனவே சனினாலே நமக்கு பயம். அதுலேயும் மீனராசிக்குள்ள சனி, மீனராசிக்கு அந்த ராசிக்குள்ளே இருக்கிறது சூரியன் நட்பாக இருக்கும், நார்மலாக சந்திரன் சமமாக இருக்கும், புதன் நட்பாக இருக்கும். ஆனால் புதனுடைய நீச்சம் தன்மையும் காட்டும். அங்கே குரு ஆட்சியில் இருக்கும். சனிக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. சுக்கிரன் உச்சப்படக்கூடிய சூழ்நிலை, ராகு கேது நட்பான சூழ்நிலை. இப்படி இருக்கக்கூடியதில் இங்கே 3 நட்சத்திரம் இருக்கும். நார்மலாக பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ளே இவர் நம்ம சனி பகவான் பிரயாணம் செஞ்சிருப்பார். ரிவர்ஸில் திரும்புவார். அப்படின்னாக்க காலச்சக்கர புருஷம்னு சொல்ல இடத்துல 12ஆம் இடத்துலேருந்து 11ஆவது இடத்தை பார்க்க போகிறாருன்னு அர்த்தமாயிடும். அப்போ எவ்வளோ நமக்கு நல்லது நடக்கும், தீமை நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாகவே இந்த ரெட்ரோகேஷன் அப்படிங்கிற வக்கரத்தினுடைய பலன் எப்படி இருக்குன்னா, சனி அப்படின்னாலே உழைப்பு. அப்போ கடின உழைப்பு வெற்றியை தருங்கிற நல்ல செய்தி உண்டு. அதே மாதிரி வழக்குகள் எல்லாம் இருக்குது, நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடக்கக்கூடிய சூழ்நிலை. சனி எப்போவுமே நேர்மையானவர், நியாயமானவன்ற ஞானங்கள் பெருக்கக்கூடிய ஆன்மீக பயணத்திலே நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கொடுப்பார். லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த சனி பகவான். அதனால் நீண்ட காலம் முயற்சி செய்யக்கூடிய வேலை, வியாபாரம், வர்த்தகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு போதெல்லாம் நல்லது நடக்கும். கடன் பிரச்சனை முடிவாக தீர்வதற்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த வக்கரத்தில் சுபமான பலன்களாக பார்க்க முடியும். சரிங்க, அசுபமான பலன்கள்லாம் எப்படி இருக்குன்னா, எல்லா வேலையும் தடை நடக்கும். தடை போயிட்டே இருக்கும், தாமதம். நார்மலாக ஸ்லோ பிளானட், மெதுவாக தான் நடக்கும். அதே மாதிரி இரும்பு வர்த்தகங்கள் போன்றவற்றிலும், செல்வம், வேலை போன்றவற்றிலும் சின்ன சின்ன தடைகள், இழப்புகள் ஏற்படலாம். அதே மாதிரி கால், மூட்டு, எலும்பு, நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்துவார். மனதில் கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, தனிமையைப்படுத்தி விடுவார். எல்லாத்தையும் தனிமைப்படுத்தி கொஞ்சம் அப்படியே பண்ணுவார். வழக்குகளில் சர்ச்சைகள் நிறைய வரக்கூடிய சூழ்நிலையும் இது ஏற்படுத்துவார் அப்படின்னு சனியுடைய லாபத்தையும் பார்த்தோம், நஷ்டத்தையும் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ சனியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் இல்லையா? சனி பகவான்னாலே நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் பரிகாரத்தை கொடுத்துருக்கிறார் சனி பகவான். முக்கியமாக எவ்வளோ தூரம் சிவ வழிபாடுன்னு சைவர்களுக்கும், எவ்வளோ தூரம் நரசிம்ம வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடுன்னு வைணவர்களுக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படி வழிபடும் போது என்ன ஆகுதுன்னா, சனியுடைய அந்த தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கிறது. அதுவும் எஸ்பெஷலி ஆஞ்சநேயரையும் சிவனையும் வழிபடும் போது ரொம்ப பர்டிகுலராக அந்த தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதனால் பிரதோஷ காலங்கள் அப்படிங்கிற காலங்களில் நேராக போய் சிவனை வழிபடுவது, அதே போல் நரசிம்மனை வழிபடுவது, சனிக்கிழமை தோறும் அந்த ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு முறையாக வைத்து கொள்வது. அதே மாதிரி ஓம் சனிச்சராய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 தடவை சாண்ட் பண்ணுறது. எப்போல்லாம் எனக்கு பிரச்சனை வருமோ, என்னை காப்பாற்றப்பா சுவாமின்னு சொல்லக்கூடியது ஓம் சனிச்சராய நமஹா அப்படிங்கிற மந்திரம். இதை சொல்ல என்னாகும், உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான திம்பு வந்துடும். அப்போ சனி ஸ்தோத்திரம் நம்ம முக்கியமானது ஆகிவிடுகிறது. கருப்பு எள்ளு, இரும்பு இதெல்லாம் தானம் கொடுக்கறது, கருப்பு துணி, நீல வஸ்திரம் இதை தானம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறது. கொஞ்சம் ருத்ராட்ச மாலைகள், துளசி மாலைகள் அணிந்து கொள்வது. அப்போ தொட்டு பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று நம்மளை காபந்து பண்ணுறதுன்னு எண்ணம் வரும். சனீஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறதுன்னா காலையில் அந்த நல்ல எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அந்த எள்ளுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் நல்ல எண்ணெய்ன்னு பேர். அதை ஏற்றி தினமுமே வீட்டிலே வழங்குவது ரொம்ப பிரசித்தமான ஒரு நல்ல பரிகாரம். முடிந்த வரைக்கும் இந்த கருப்பு துணிகளை இந்த நமக்கு நேரம் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணுறோம்ல, அப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. நமக்கு எப்போ பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லும்போது நம்ம பண்ணலாம். இப்போ இந்த சனி பகவான் இருக்கக்கூடியது மீன ராசிக்குள்ளார.
நேரடி பார்வையாக 3 பேர் பார்ப்பார். அவருக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வைன்னு ஸ்பெஷல் பார்வையெல்லாம் உண்டு. 3ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது ரிஷபராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையை நேரடி பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறார். இதெல்லாம் காலச்சக்கர புருஷத்தில் பார்க்கும்போது 3ஆம் பார்வைனா உழைப்பு, வெற்றி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறது. எதையுமே நம்ம சாதிக்கணும் ஒரு ஒன்றரைனா தைரியம் வேணும். அந்த தைரியஸ்தானத்தை பார்த்துடுது. 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது கலத்திரம் அப்படிங்கிற அந்யோன்யம் கொடுக்க கணவன் மனைவிகள் உள்ள பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. அதே போல் பங்குதாரர்கள் நம்மக்கிட்ட கரெக்டாக இருப்பாங்களா, பார்ட்னர்ஸ் குறைஞ்சு கோஆப்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது விஷயங்களில் வந்துடுது. நேரடியாகவே 10ஆம் பார்வையாக காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் பார்வைன்னா தனுசுன்னு வந்துடும். அங்கே பார்க்குறார். அப்போ தொழில் நிமித்தமாக ஏற்ற இறக்கங்கள் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தீர்மானமாக பார்த்தோம்னா தான் நமக்கு கரெக்டாக புரியுது. இந்த சனி எப்படியெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் இல்லற சுகத்துக்கு 3, 7, 11 சொல்லுவோம். தொழில் சுகத்துக்கு வாழ்க்கையில் செல்வம் பெறுவதற்கு அதே 3, 7, 10 எடுத்துட்டோம்னா நமக்கு லாபம் கிடைக்குமான்னு பார்ப்போம். அப்படி நமக்கு தொடர்ந்து பணம் வரதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவாரா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம ஒரு ராசிக்குள்ளார போயும் அதை அனலைஸ் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். இந்த ராசியில் நமக்கு சுபராக இருக்காரா அசுபராக இருக்காரான்னு அப்போ பார்த்தா கிளியராக ஒரு பிக்சர் கிடைக்கிறது இல்லைங்களா? அதனால தான் நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கும் சனியின் வக்ர பலனை பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு கிரக ராசிக்குள்ளார சனி பகவான் தன்னுடைய பார்வை ஆதிக்கத்தை செலுத்தும் போது ஒரு உறவு இல்லைன்னா ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட விஷயமாக இப்போது சூரியனுடைய தொடர்பு கொள்ளும்போது தந்தையுடன் பிரகை அப்படின்னு வந்துடும். அதே புதன் அப்படிங்கும்போது நட்புடன் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே கலத்தரத்துடன் இருக்கும்போது 7ஆம் பாவத்தில் இருக்கிறது பெண் ரிலேட்டடாக வரக்கூடியது. இதே 11ஆம் இடம் சகோதரங்கள் போல் 3, 11 சகோதரர்கள். இப்படி ஒன்றுத்துலேயும் யாரால் நமக்கு லாபம், யாரால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஒரு இண்டிகேட்டிவாகவும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து காண்போம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு 12ஆம் இடமான மீனராசிக்குள்ளரே வக்ரம் பெறக்கூடிய இந்த சனி பகவான் உங்கள் ராசியில் வரும்போது அவர் நீச்சம் அப்படிங்கிற தன்மையில் வந்துடுவார் இல்லைங்களா? அப்படிப்பட்டவர் உங்கள் ராசியோட தொடர்புடைய அந்த செவ்வாயோடு அப்படி இருக்கார் அப்படின்னா அந்த செவ்வாய்க்கு அவர் நட்பானவர். ஆனால் செவ்வாய்க்கு நட்பானவர் உங்கள் ராசிக்குள்ளே நீச்சமாறார் அப்படிங்கிறதுனால எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம அந்த வக்கரம் அப்படிங்கிறதுனால வரக்கூடியது பலனாக இருக்குமா பரிகாரமாக இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். முக்கியமாக இந்த 12ஆம் இடம்னாலே விரயஸ்தானம்னு பேர். நம்ம சுவாமி சனி பகவான் ரிவர்ஸில் வரும்போது விரயம் கொஞ்சம் கட்டுப்படும், செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வருங்கிற நல்ல செய்தி உங்களை வந்தடைகிறது. ஏன்னா நார்மலாகவே தான் செய்கிற காரியத்தை ரிவர்ஸில் பண்ணக்கூடிய விஷயம்னா செலவு நிறைய பண்ண வேண்டியதை இப்போது செலவை குறைச்சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். வெளிநாட்டு வர்த்தக தொடர்பிலே நல்ல செய்திகள் லாபமாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவீர்கள். அதனால் ஒரு மூமெண்டம் கிடைக்கக்கூடியதும், தொழில் தொடர்பான நல்ல விஷயங்கள் எஸ்பெஷலி இந்த கனரக பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் இந்த வக்கரம் காட்டும். அது மட்டும் இல்லை, அவர் ராகு அப்படிங்கிற பெரிய கிரகம், அந்த ராகுன்றது அது கும்பராசியில் தன்னுடைய இடத்துல இருக்கிறவரை நோக்கி போகிறார். சனி ராகு தொடர்பு நார்மலே ஒருத்தரை நினச்சா பெரிய ஆளாக்கி விட்டுரும். அதனால் அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அமையக்கூடும் அப்படிங்கிறதும் இண்டிகேஷனாக இந்த வக்கரம் உங்களுக்கு காட்டுறது. 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு இந்த மேஷராசி சனியுடைய வக்கரத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதனுடைய அதிதேவதை செவ்வாயாக இருக்கிறதுனால சகோதரர்கள் மூலியமாக வரக்கூடிய லாபங்களும் சகோதரர்கள் மூலியமாக வரக்கூடிய செலவுகளும் உண்டாகும். முக்கியமாக சொத்து விஷயங்கள், நிலம் தகராறுகள், நிலத்தினுடைய பிரிவுகள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதக பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். அதனால் கொஞ்சம் அழகாக பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பிரித்து கொள்வதற்கான ஈஸியாக எலிமெண்ட்ஸ் கிடைக்கிறது. வாழ்க்கையில் நம்ம பெண்களுக்காக வரன் தேடிக்கொண்டிருப்போம். அந்த பெண்ணுக்கு வரன் தேடுவது அப்படிங்கிற ஒரு நல்ல முயற்சிக்கு லாபத்துக்கான ஒரு ஏற்பாடு இந்த சனி வக்கரமானது ஏற்படுத்தி கொடுத்துவிடும்.
ஆயுள் ரிலேட்டடான சிலவங்களாம் ரொம்ப முடியாமல் படுத்துருக்குறாங்கங்க, அவங்களுக்கு உடம்பு போயிடுமா பயமாக இருக்குங்க அப்படின்னு மரண பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் பரவாயில்லைங்க. இப்போது நவ் இஸ் ரெக்கவரிங் அப்படின்னு ஒரு வார்த்தை வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நல்ல செய்திகள். அதுபோல் கால் முடியலைங்க, காலில் வந்து இந்த சயாட்டிக் இஷ்யூஸுங்க, நரம்பு பிரச்சனையினால் நடக்க முடியலைங்க, மூட்டிலெல்லாம் ப்ராப்ளங்க அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் ஓரளவுக்கு ரெக்கவரி ஸ்டேஜில் காட்ட ஆரம்பிச்சிடும். அதில் நல்லதொரு பலன்களும் கிடைக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதும் இந்த வக்கரம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுபோல் கலத்திர தொடர்பான விஷயங்களிலே நமக்கு ஒரு நல்லதொரு சூழ்நிலை, அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருந்தது, அந்த ஃப்ரிக்ஷன்லாம் குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். அவங்க கொஞ்சம் இணக்கமாக போகக்கூடிய சூழ்நிலையும், பங்குதாரர் முக்கியமாக அவங்களோட ஓகேங்க அவர் சொல்கிறதுல ஏதோ அர்த்தம் இருக்குது, நம்ம கொஞ்சம் கேட்டு செய்வோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ராவாக அவங்ககிட்ட ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் காட்டுறதுனாலே இது நல்லதாக இருக்கிறது. ஒரு சில அன்பர்களுக்கு தேவையில்லாமல் வேகத்தை காட்டுவதனால நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும். வேகம் வேண்டாம் அப்படிங்கிறதுலையும், பயணங்களிலும் வேகம் வேண்டாம். வேகம் விவேகம் இல்லை அப்படின்னு நல்லா மனசில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். எல்லா விஷயத்திலும், தொழிலும் சரி வெளியிலும் சரி, ஆக்டிவிட்டியிலும் சரி பேச்சிலும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அட்டென்ஷனோடு இருக்கணும். உங்களுடைய திணிப்பு இருக்கக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த வக்கரத்தின் போது வச்சுக்கணும். அப்பப்போ கொஞ்சம் சோர்வு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ண எல்லாம் நல்லாயிருக்கும். ஒரேடியாக ஓடிக்கிட்டே இருக்கும்போது மிஷின் எங்கன்னா வந்து ஆயில் போட வேண்டியிருக்கல, ஓவர் ஆயிலிங் பண்ண வேண்டியிருக்கல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த 139 நாள். கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உழைப்புக்கு முழு வெற்றியும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சில அன்பர்களுக்கு நல்லதொரு பயணங்கள், தியானம், நல்ல ஒரு ஆன்மீக பயணம் இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் மலை ஏறி போயிட்டு வந்து நம்ம ரிலாக்ஸாக வரலாம் அப்படின்னு மலையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம், கைலாசம் மாதிரி போன மலைகளுக்கெல்லாம் கூட நீங்கள் இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு கிளம்புவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லதொரு ஆன்மீக தேடலுக்கான தெரிவுகளாக அமைந்துவிடும். ஒரு சில அன்பர்கள் தன்னுடைய குழந்தைகள் நிமித்தமாக சில லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், நீண்டகால முதலீடுகளை இப்போது அவர்களுடைய லாபம் கருதி ஏற்படுத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. 6ஆம் இடமான இந்த உங்களுக்கு 6ஆம் இடம் கன்னிராசி, அதையும் சனி பகவான் பார்க்குறார் இந்த வக்கரத்தின் மூலியமாக. அப்படிங்கிறதுனால கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதேபோல் மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் உங்கள்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி நிற்பதற்கான எண்ணங்களும் ஓட்டங்கள் இருக்குது. சார் அவர்கிட்ட கொஞ்சம் போவேண்ணா சார், அவர் இப்போ பிரச்சனை பண்ணுவார்னு அவங்க கொஞ்சம் வெளியில் போயிடுவாங்க. ஏன்னா உங்களுடைய குறுக்கு கேள்விகள் நியாயமானதாக இருப்பதனாலே அவர்களால் பதில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்க முடியாமல் கொஞ்சம் நகர்ந்து போயிடுவாங்க. வியாபாரத்திலும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகுவதனாலே வியாபாரம் கொஞ்சம் பெரிய லெவல் ஆஃப் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத காட்டும். அப்படிங்கிறதும் ப்ளஸ் பாயிண்ட்டு. புதனும் உங்களுடைய நட்பாக இருப்பதனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஓரளவுக்கு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அமைதியாக செய்தீர்களானால், அதாவது தாமதமான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சனி கிரகத்தை, நீங்கள் எவ்வளோ தூரம் அமைதியாக யோசித்து செய்கிறீர்களோ உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவுவார்கள், நட்பும் உங்களுக்கு உதவும். அப்படிங்கிற நல்ல செய்தியை மனதில் கொள்ளுங்கள். கொஞ்சம் பிணக்குகள் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவுகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் செலுத்தி கொண்டால் மட்டும் சரியாகும். அப்படிங்கிறதும் முக்கியமாக இந்த டாக்குமெண்டெல்லாம் போடும்போது வில்லங்கங்கள்லாம் செக் பண்ணிவிட்டு போடுறது நல்லது. முடிந்தவரை இந்த பீரியட் ஆஃப் 139 டேஸில் ஜாமீன் கையெழுத்து எதுவும் போடாமல் இருப்பது மேலும் சிறந்தது. அப்படிங்கிற நல்ல மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஜாமீன் போடுறதுனால ஒரிஜினலாக வாங்கினவன் போய்ட்றான், மாட்டிக்கிறது இந்த சனியுடைய தாக்கத்தினால நம்ம கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை கலக்கத்தை கொடுத்து விடும். அப்படிங்கிறதும் மனசில் கொண்டோம்னா சரியாக போயிடும். இதிலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னாக்க,
அவசியம் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானம் உங்கள்கிட்ட இருக்குது. செவ்வாயினாலே தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் அப்படின்லாம் இருக்கும். அந்த வேகத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டு தைரியத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டிய அந்த சிவ வழிபாடு, அதே போல் நரசிம்ம வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமாக உங்களுக்கு சூப்பராக பலன் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு 90% நல்லதே செய்யும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் வரும்போது சனி சுக்கிரனோட நட்பு. எப்போவுமே சுக்கிரனுக்கு சனிக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். சனி உங்களுக்கு யோககாரகன் அப்படிங்கிறதும் தெரியும். மீனராசிக்குள்ளே இருக்கும்போது சுக்கிரன் உச்சத்தில் இருக்க போகிறார் அப்படிங்கிறதும், இப்போ தன் பார்வையால் ரிஷபராசியை பார்க்க போகிறார். அதனால் எக்ஸ்ட்ராவாக நிறைய ஒரு அட்டென்ஷன் டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ நட்பின் மூலமாக வரக்கூடிய அத்தனை விதமான லாபங்களும் உங்களுக்கு அபிவிரதமாக வரக்கூடியதும், அவர்கள் உங்களை உந்துவிட்டு அதனால் முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிறைய இருந்துக்கிட்டு இருக்கும்போது தெளிவையும் வெற்றியையும் கொடுப்பவர்களாக இந்த நட்பு அமையக்கூடிய சூழ்நிலை. அந்த தெளிவையும் நட்பையும் வெற்றியும் கொடுக்கக்கூடியவர்களோட நாம் எப்படி முன்னேற போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. நார்மலாக இந்த 3ஆம் இடம்னாலே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாக்க தைரியத்தோடு செய்யணும், தோல்வி இல்லாமல் செய்யணும், போட்டிலாம் வந்தாலும் வெற்றி காணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்மளை பண்ணிகிட்டே போகும். அதுவும் இளைய சகோதரர்களோட அப்படி இணக்கமாக போகணும் அப்படின்னு எண்ணங்கள்லாம் வரும். அவங்களோட பிணக்குகள் இருந்தாலும் ஓரளவு விட்டு கொடுக்கலாமான்னு எண்ணங்கள் வரும். ஆனால் மெதுவாக தான் செய்யும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ்ன்னு சொல்லுவான். அப்போ மெதுவாக உங்களுக்கு அப்ரோச்செல்லாம் இருக்கும். இந்த 139 நாள் என்கிற ஸ்பெல்லும் அப்படி தான் இருக்கும் போது 139 days ஃப்ரம் ஜூலை 13 to November 28 இப்படி தான் இருக்கும்போது மெதுவாக நகரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. உழைப்பு வெற்றியை தரும், அதில் சந்தேகமே கிடையாது. நிதிநிலையில் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. இந்த முதல்ல இந்த பேப்பர் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக செட் பண்ணாத பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. வில்லங்கமான டாக்குமெண்ட்னால நீதி இது ரெண்டுத்துலேயும் அடி வாங்கியிருக்க விஷயங்கள்லாம் இருக்கும். வழக்கு மன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய அப்படிங்கிற இந்த கேஸ் விஷயமாக சில தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அவைகள் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்திலே அமையப்போகுது. அப்போது கேஸுடைய பிரச்சனையும் வரும், வழக்கில் சாதகமான ஒரு சூழ்நிலையும் உங்கள் பக்கம் சார்வதற்கு வாய்ப்பு. நிலம் தகராறு ரிலேட்டடான விஷயங்களுக்கும் உங்களுக்கு நடக்கும். குடும்பத்திலையும் சில விஷயங்களெல்லாம் ரொம்ப நாளாக நீங்கள் இவங்களுக்கெல்லாம் சொல்லணும், அவங்களுக்கெல்லாம் சொல்லி வைக்கணும், எப்படிலாம் பண்ணிக்கணும், எனக்கு கஷ்டங்களாக இருக்குது, அந்த கஷ்டங்களெல்லாம் எப்படி வெளிக்காட்டுறதுன்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருந்தீங்க. அதுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல தீர்வு. இனிமேல் உட்காந்து க்ளீனாக பேசி யார் என்னென்னு ஃபைல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறது உண்டு. சனி தன்னுடைய 5ஆம் பார்வையை 5ஆம் இடமான கன்னிராசியிலும் வைக்கிறார்னு பார்க்குறோம். அப்போது அவர் குழந்தை சந்தோஷம் இது ரெண்டுத்துலேயுமே ப்ரோக்ரஸை ஸ்லோ டவுன் பண்ணுறாருன்னு தெரியுது. ஆனால் வக்கரகதியினால் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான ஊக்கங்களை ஏற்படுத்தும். புதிய அவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் உங்களுக்கு வரும். சில குழந்தைகளை கொண்டு போய் இந்த நுணுக்கமான எலக்ட்ரானிக் ரிலேட்டடில் ஏரோநாட்டிக்ஸ் ஏஐலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தில் கொண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயத்துலையோ இல்லை ரோபோட்டிக் அப்படிங்கிற இன்ஜினியரிங் ரிலேட்டட்லையோ அவங்கள சேர்க்கணுங்கிற எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அவங்கள கொண்டு போய் அதில் சேர்த்து படிக்க வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இப்போது உங்களுடைய ராசியிலிருந்து அந்த மீன ராசியிலிருந்து பார்க்கும்போது துலா ராசிங்கிறது 6ஆம் இடத்துக்கு வந்துடும். அதுவும் சுக்கிரனுடைய தான். அப்போது அவரை கடன் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண வைக்கும். ஸோ அப்போ கலத்திரம் மூலியமாக தெரிஞ்ச உங்களுடைய அத்தை, அக்கா, மாமா, சித்தி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த பெண் ரிலேட்டடாக மாமா இல்லை மற்ற பெண் ரிலேட்டடான விஷயங்களிலிருந்து கொஞ்சம் வரவுகளை எதிர்பார்க்க சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இன்க்ளூடிங் உங்கள் மனைவி, அவங்க மூலிமா எதாவது காசு வருமா பார்ப்போம்,
அதுவும் ஸ்பெஷலி இந்த ஜுவல் ரிலேட்டடாக அவங்கள பணத்தை கொடுத்து அவங்க உங்களை காப்பாற்றுவாங்களான்னு அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேட்க வேண்டிய நிர்பந்தத்தையும் ஏற்படுத்தும். ஏன்னா தொழிலிலே முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் கொஞ்சம் புதிய எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கிறதுனால இதை வச்சு எதனா பண்ண முடியுமா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது ரிலேட்டடாக அவங்களோட பேச ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரூவ் பண்ணி உள்ளே போய் அதுக்கப்புறம் செக் பண்ணின்னு வரணும் அப்படிங்கிறதுனால 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நிறைய கூட்டமாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய ப்ரெசன்ஸை கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதெல்லாம் நான் பண்ண போகிறேன், இதெல்லாம் பண்ணாக்க நல்லா வருமா அப்படின்லாம் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான ஆன்சரை அங்கேயே கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனாக கேட் பண்ணுவேன். அதேமாதிரி குலதெய்வ வழிபாடுகளை பற்றின எண்ணங்களும் குலதெய்வத்தை பற்றின சிந்தனைகளும் ஆன்மீக தொடர்பாகவும் அந்த இடத்துல வச்சு இதெல்லாம் கோயில் கட்டலாம்னு பார்க்குறேன், கும்பாபிஷேகம் நடத்தணும் பார்க்குறேன், இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்துக்கிடுங்க அப்படின்லாம் சொல்லி அவங்களையும் கூட்டாக சேர்த்துக்கிட்டு அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டம் மெதுவாக தான் நான் இலக்கும்னு சொன்னேன் இல்லையா. அப்போது ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் சோர்வும் அசதியும் வருவதற்காகவும் நரம்பில் சில பிரச்சனைகள் வருவதற்காகவும் காலில் எஸ்பெஷலி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணக்கூடிய சூழ்நிலை, இந்த வெரிகோஸ்ன்னு சொல்ல நரம்பு சுருட்டல் உங்களை படுத்தக்கூடிய சூழ்நிலையாகவும் காட்டுகிறது. அதனால் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு வேலையை எடுத்தனா அந்த வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த வேலைகளில் போகணும். ஒரு வேலை பண்ணினோம், இந்த வேலை முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போகிறோன்றது நல்லது. பாதி ஆஃப் ஹார்ட்டடாக போகாமல் இருக்கிறதும் சனி கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. எனக்கு யார் மூலியமாக பெனிஃபிட் வரும் அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் சகோதரர் இளைய சகோதரர் கொடுத்துருவார். 9ஆம் இடம் அப்படிங்கும்போது தந்தை மூலியமாக உங்களுக்கு நல்ல லாபம் வருவதற்காகவும் அவரிடம் பிணக்கு இல்லாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறதும் இது முக்கியமான விஷயமாக மனதில் கொள்ள வேண்டும். அப்படி வச்சுட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்னா வெற்றி உங்கள் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை இந்த லாபஸ்தானத்தில் வக்கரமான இந்த சனி பகவான் கொடுக்குறார். அதனால் உங்களுக்கு லாபம் வேணும், வெற்றி வேணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக பார்க்கும்போது இரும்பு, ஆட்டோ ரிலேட்டட் வாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதும் தெரிகிறதுனால கொஞ்சம் உழைப்பு வெற்றி தரும்ன்ற டேகை மனசில் வச்சுக்கிட்டு சிவனையும் அதேபோல் நரசிம்மனையும் அனுமனையும் வணங்க உங்களுக்கு இந்த ரிஷபராசியின் சனிப்பெயர்ச்சி ஒரு 95% நல்லதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.